Hi friends, welcome to Dr. Nitya's Kitchen. So அடுத்த 1-2 மாசத்துக்கு நம்ம பார்க்க போற ரெசிபிஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ஸ் ன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ரீஜன்ல இருந்து நம்ம ஒரு டிஷ் எடுக்கிறோமோ அந்த ரீஜன்னாலே ஞாபகம் வரக்கூடிய டிஷ் தான் நான் காமிக்க போறேன். இப்போ சென்னைனா வடகரி, அதே மாதிரி கொங்கு ரீஜன்னா கொங்கு வெள்ளை பிரியாணி, இல்லனா வேற ஸ்டேட் குஜராத்ல இருந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம காமிக்க போறோம். சோ இன்னைக்கு நான் காமிக்க போறது வந்து கொங்கு வெள்ளை பிரியாணி. பிரியாணினாலே ஒரு இமோஷன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். நிறைய டைப் ஆஃப் பிரியாணி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் டைப் ஆஃப் பிரியாணி இருக்கும். பட் இந்த கொங்கு ரீஜன்ல இந்த வெள்ளை பிரியாணி பயங்கர ஸ்பெஷலுங்க. பார்க்க வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு மைல்டு பிரியாணியோன்னு நினைப்போம். ஆனா உங்களுக்கு சாப்பிட்டோன்னே தான் தெரியும் எவ்வளவு ஒரு அழகா ஃபிளேவர்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ பிரியாணி ஒயிட்டா இருக்குன்றதுனால அது ஸ்பைசியாவும் ஃபிளேவர்லெஸ்ஸாவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்க இந்த சூப்பரான கொங்கு வெள்ளை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பேஸ்ட். அதுக்கு ஒரு 12 சின்ன வெங்காயம், ஒரு 8 to 10 பல் பூண்டு, 3 to 4 பச்சை மிளகாய், ஒரு 2 இன்ச் பீஸ் இஞ்சி, இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, இத போட்டு இத வந்து நான் ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு கோஸ் பேஸ்ட் ஆனா போதும். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி. சோ யூஸ்வலா அந்த கொங்கு வெள்ளை பிரியாணி நீங்க சீரக சம்பா அரிசியில பண்ணாதான் நல்லா இருக்கும். அரிசியை 2 தடவை கழுவிட்டு நல்லா தாராளமா தண்ணி ஊத்தி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருங்க. ஊர்னாதான் வந்து அரிசி நல்லா பொல பொலன்னு வரும். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணி அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நான் சொல்ற அளவு வந்து 500 கிராம் அரிசி வித் 500 கிராம் சிக்கன். நீங்க இத வந்து மட்டன்லயும் பண்ணலாம். சோ 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். சோ இந்த ஆயில் சூடாகட்டும். சோ நம்ம தாளிக்க போற ஸ்பைஸ் பாத்தீங்கன்னா வேற எந்த மசாலா பவுடருமே நம்ம போட போறது கிடையாது. 2 பே லீஃப், ஒரு மேஸ் எடுத்து வச்சிருக்கேன், 2 கல்பாசி, 5 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு. சோ இத வந்து இந்த எண்ணெய் சூடான உடனே நம்ம அதுல ஆட் பண்ணிடுறோம். அதுலயே இன்னொரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோ இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு எண்ணெயில வதங்கி நல்லா அந்த வாசனை வரட்டும். வாசனை வந்த உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் நீளமா வெட்டி வச்சிருக்கேன், அது பிளஸ் 2 ஹோல் பச்சை மிளகாய். நீங்க பச்சை மிளகாவை கீரை தேவையில்ல, நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் ஃபிளேவர் மட்டும்தான் வேணும். காரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவை அரைச்சிட்டோம். சோ அதனால இப்போ நம்ம திருப்பியும் ஸ்லிப் பண்ண தேவையில்ல. சோ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு பிங்க் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி வந்து ஆக்சுவலா வந்து வெறும் தயிர் பச்சடியோடயும் நல்லா இருக்கும், இல்லனா வந்து நல்ல பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பைசி கிரேவியோட நீங்க சேர்த்து சாப்பிடும் போதும் சூப்பரா இருக்கும். சோ லைட்டா பிங்க் ஆன உடனே இந்த அரைச்ச பேஸ்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இதுல நம்ம யூஸ் பண்ற அந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் எதுவுமே, கரம் மசாலா தூள் எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. யூஸ்வலா கொங்கு ரீஜனுடைய ஃபுட்ல வந்து நிறைய இந்த மாதிரி ரெடிமேட் மசாலா ஆடே பண்ண மாட்டாங்க. சோ இப்போ வந்து 1/2 கிலோ சிக்கன் நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனோட கொத்தமல்லி, புதினா பிளஸ் ஒரே ஒரு தக்காளி, இதையும் இதுல ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஏன் நம்ம ஃபர்ஸ்டே ஆட் பண்ணலன்னா அந்த தக்காளி நல்லா வதங்கி ரெட் கலர் கொடுத்துடக்கூடாது நம்மளுக்கு பிரியாணிக்கு. அதனால ஒரே ஒரு தக்காளி சிக்கன் போடும்போது நீங்க ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த சிக்கன் வதங்குறதுக்கு நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்றேன்.
ஸோ இப்போ நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போறோம். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ நான் எடுத்திருக்கிறது வந்து 2 கிளாஸ் அரிசி. ஸோ அதனால 3 கிளாஸ் தண்ணி வேணும். அதுல 1 கிளாஸ வந்து நான் தேங்காய் பாலா ஊத்திட்டேன். அடுத்த 2 கிளாஸ் வந்து நான் தண்ணி ஊத்த போறேன். மீதி உப்பையும் இப்ப நம்ம ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே உங்க பிரியாணி குலையாம வரணும்னா தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கும் போது நீங்க அரிசியை போடணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அரிசி போட்டீங்கன்னா உங்களுடைய பிரியாணி குலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து ரைஸ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ரைஸ வந்து அந்த மசாலால வதக்குற ஸ்டைல் பண்ணுவீங்கன்னா நீங்க ரைஸ வதக்குன பிறகு கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ அரிசி போட்டாச்சு. நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. கிண்டின பிறகு கொதி வரட்டும் நல்லா. ஏன்னா இப்ப நீங்க அரிசி போட்டதுனால வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாயிருக்கும். சோ இப்போ வந்து திருப்பி நல்லா தலன்னு கொதிக்கட்டும். நம்ம அந்த வதக்குனதுல வந்து ஒரு 30% கிட்ட நம்மளுடைய சிக்கன் வெந்திருக்கும். இப்போ இந்த ரைஸோட சேர்ந்து மீதி வெந்துரும். பாருங்க நல்லா எல்லா பக்கமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் குக்கரை மூடிட்டு வெயிட்டையும் வச்சு சிம்முக்கு மாத்திர போறேன். இந்த மாதிரி வந்து நான் 9 மினிட்ஸ் வைப்பேன். சிலர் வந்து மீடியம் ஃபிளேம்லயே 2 விசில் வர வரைக்கும் வைப்பாங்க. பட் எனக்கு வந்து இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கொதிச்ச பிறகு நீங்க குக்கரை மூடி விசில் வச்சுட்டு லோ ஃபிளேம்ல 9 மினிட்ஸ் வச்சிருங்க. 9 மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ண உடனே திறக்க கூடாது. ஆஃப் பண்ணி நீங்க 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ண பிறகுதான் திறக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சில வரும். இப்போ நம்ம குக்கரை வச்சு 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபிளேமை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு 20 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம பிரியாணியை திறந்து பார்க்கலாம். ஸோ ஜென்டிலா வந்து நீங்க ஃப்ளஃப் பண்ணுங்க. பாருங்க பிரியாணி எப்படி உதிரியா வந்திருக்குன்னு. ஸோ நம்மளுடைய கொங்கு பிரியாணி சூப்பரா நல்லா உதிரியா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். சோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரீஜனல் ஸ்பெஷாலிட்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.